வெடித்து சிதறிய அமெரிக்க வீரர்கள், கராஜை தாக்கிய ஈரான், கதரும் ட்ரம்ப். ஈராக்கில் சுலைமானியா தாக்கப்பட்டது. அமெரிக்க ட்ரோனை கடலில் இழுத்த ஈரானிய மீனவர்கள். சூசைட் ட்ரோனால் பஹ்ரைன் சிதறியது. கன்னிவெடியில் சிக்கி சிதறிய கப்பல்கள். அப்பாஸ் அராக்சியா வெளியிட்ட போட்டோ. கடுமையாக தாக்கப்படும் ஈரானிய மக்கள். மின்விசிறிக்காக ஏங்கும் ஹியாம். காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் பரபரப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சர்வதேச அளவில் மிக முக்கியமான செய்தியாக, பரபரப்பான செய்தியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு சொன்னால், இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கன்னி வெடியில் சிக்கிய சிதறிய கப்பல்கள். ட்ரம்ப்பினுடைய பேச்சை காட்டு இந்த வளைகுடா நாடுகளுக்கு மண்டையில் மூளையே இல்லைடா உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் திட்டக்கூடிய அளவுக்கு மாறி போயிருக்குங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அவ்வளோ ஆபத்து நிறைந்த அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக ஈரான் இழுத்து மூடிட்டாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 110 கப்பல்கள், சாதாரண கப்பல் இல்லை, VLCC மாதிரி வெரி லார்ஜஸ்ட் கப்பல், இந்த மாதிரியான கப்பல் 110 கப்பல் ஹர்முஸ் ஜலசந்தியில் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு கப்பலுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால், கப்பல் ஏற்றிருக்கூடிய அந்த எண்ணெயுடைய வேல்யூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1440 கோடி ரூபாய். அப்படிப்பட்ட அந்த ஹர்முஸ் ஜலசந்தியில் 110 கப்பல் போச்சு. ஈரான் பூட்டினதுக்கப்புறம் வெறும் 4 கப்பல் 3 கப்பல் தான் போகுது. அப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹர்முஸ்லேயே விபத்தாகி கப்பல் மூழ்கி போச்சு அப்படிங்கிற செய்தியும் நம்ம கடந்த வீடியோக்களில் பார்த்தோம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த அரைமடல் வளைகுடா நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், மறுபடியும் 4 கப்பல்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அரப் நியூஸ் இன்னைக்கு தர்றாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு அவங்க செய்தியை சொல்கிறாங்க. அதில் 2 கப்பல் IRIBM என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஈரானுடைய நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கப்பல்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய பேச்சு கேட்காம போனாங்க. ஏற்கனவே கன்னி வெடி இருக்குன்னு அங்கே சொல்லியிருக்கிறோம், அதையும் மீறி அங்கே போய் அந்த கன்னி வெடியில் மாட்டி 2 கப்பல்கள் வெடிச்சிருச்சு. ட்ரம்ப்பு கேட்சை கேட்டு யாரும் அந்த பக்கத்து வராதிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாலுமிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கு உயிர் பாதுகாப்பு என்பது வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் ட்ரம்ப்பு பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு IRIBM சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய, எப்பயுமே பொய்யையே பேசக்கூடிய சென்டோம் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, எதெல்லாம் தாக்கம்லாம் இல்லை, ஹர்முஸ் ஜலசந்தி இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம சொல்லியிருந்தோம், அப்பாச்சியா அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் அடிச்சோட நம்ம கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, இல்லை இது வந்து ஈரான் வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, சென்டோம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் தான் ஈரான் தந்தாங்க, இல்லை நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சென்டோம் ஆமாம் அவங்க தான் அடித்தாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த சென்டோம் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே அடிக்கலைங்க, எதுவுமே அடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் இருக்குது. ஒன்று மட்டும் சொல்கிறேன். வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ், அந்த வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ், அதாவது கப்பல் எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது பாதிப்பானா நாங்கள் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இன்சூரன்ஸ் இன்னைக்கு யாரும் போட மாட்டாங்க. அட இன்சூரன்ஸ் இருக்கட்டுங்க, யார் போனா எவன் போவான்? உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இப்போ யாரும் போகல. அதனால் வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸு நாங்கள் போட முடியாது. அப்படி போட்டால் கூட எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட $1 மில்லியன் $5 மில்லியன் அளவு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னா 50 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. அப்படி இன்சூரன்ஸ் கொடுத்தா தான் போக முடியறான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் தான் இன்னும் நடந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், கரஜ், அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய BSAB, அதாவது பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸ், அதாவது அமெரிக்காவுக்கு வாங்கப்பா ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எல்லா நாட்டிலையும் போய் மக்களுக்காக போராடி சேகுவாரா மாதிரி இல்லை ஃபுடல் காஸ்ட்ரோ மாதிரி இருந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த சவுதிக்கார பயலுங்க. அங்கே அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குதாங்க, நிறைய இருக்குது. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். AM-37 ஏர் எக்ஸ்பெண்டனர் விங்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விமானம். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க
சொல்கிறாங்கன்னு சொன்னால் AWACS E3 சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப லேட்டஸ்ட்டாக எந்த அளவுக்குன்னா ரோடோடோம், அதாவது 360 டிகிரி அளவுக்கு இது என்ன நடக்குது அப்படிங்கிறத இது பார்க்கும். அதே சமயம் F-15, F-16, F-35 விமானம்லாம் இருக்குதுல்ல, அதோடைய கண்ட்ரோல், அதுக்கு கட்டளை போடுறது, இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறது இந்த AWACS விமானம் தான். இந்த விமானத்தை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஈரான் இப்படி சொன்னால் பதிலுக்கு எந்த மாதிரியான அடி இன்னைக்கு ஈரானில் விழுந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். ஈரானுடைய பல உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிரிட்ஜை தாக்குவேன்னு சொல்லிட்டு போனாங்க, அதோட பாருங்கள் ஒரு கேவலமான வேலை. இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டி போயிருக்கு, ஆயில் வண்டி போயிருக்கு, அந்த வண்டியோடு சேர்த்து அடிச்சிருக்கிறாங்க. அதில் வண்டியில் இருந்து இறந்து போயிட்டார். அப்பாஸ் அராக்சியா இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3 ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்படியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, we will never allow their blood to be a van, இந்த ரத்தத்துக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 3 குழந்தைகள் கொல்லப்பட்டதா சொல்லி அதனுடைய ஃபோட்டோக்களையும் அப்பாஸ் அராக்சியா தர்றாரு. இன்னைக்கு சவுதியில் அடிக்கப்பட்டவுடனே பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஈரானில் பல இடங்கள் பல உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி தாக்கப்பட்டாலும் அந்த பிரிட்ஜை சரி செய்யறதுக்காக ஈரான் மிக மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடங்களில் போய் போட்டிருப்பாங்க போல, சில பிரிட்ஜுகளில் போட்டதெல்லாம் உண்மை, அங்கே இறந்து போனதெல்லாம் உண்மை, சில இதில் சாதாரண பிரிட்ஜுகளில் போய் போட்டாங்க போல குண்டை. அதை இன்னொரு வீடியோ பார்க்குறப்ப தெரியுது, பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த வண்டிகள்லாம் பாஸ் பண்ணி போகிற, கீழே தரையில் வழியே ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது, அந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த வீடியோவும் கிடச்சிருக்கு. பதிலுக்கு இந்த தாக்குதல் நடந்தவுடனே பதிலுக்கு ஈரான் தரப்புலேருந்து தாக்கியிருக்கக்கூடிய தாக்குதல் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இன்னைக்கு இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சொல்கிறது அவங்க 18வது வேவ்ங்கிறாங்க. நஸ்ரு 2 18வது வேவ், அது 18வது வேவு எப்போ எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியல. ஏன்னா டெய்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் கூட இன்றைக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தில் மட்டும் 5 முறை தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சனிக்கிழமை மட்டும். அதில் மிக முக்கியமான இடமாக ஈரான் சொல்லக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் கேம்ப் ஆரிஃபிஜான். இதுதான் இந்த இடத்துல இப்போ ஒரு தாக்குதல் அங்கே நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, கிரவுண்டு ஃபோர்ஸ் சப்போர்ட்டட் சென்டர் அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ், அதாவது கிரவுண்டில் வந்து எங்கே யார் எங்கே போகலாம், என்னென்ன வேலையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கக்கார வீர பயர்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேம்ப் ஆரிஃபிஜானை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், குவைத்தில் 8 அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களை கொடுத்து வச்சுட்டு குவைத்து கூமுட்டைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல இந்த கேம்ப் ஆரிஃபிஜான், ஏற்கனவே கேம்ப் ஆரிஃபிஜானை பார்த்தோம். நம்ம கேம்ப் ஆரிஃபிஜானை பொறுத்த மொத்தத்தில் என்னன்னா, இதுதான் தரைவழி சப்போர்ட். ஏங்க தரைவழி சப்போர்ட்டை பேசணும், ஏன் தரைவழி சப்போர்ட்டில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அப்படியே ஈராக்குக்கு வாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியா இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு. சுலைமானியா யாருன்னு சொன்னால் குர்து மக்கள், குர்திஸ்தான், எர்பில். இந்த எர்பில் குர்திஸ்தான் மிகப்பெரிய அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி குர்திஸ்தான் இருக்கக்கூடிய இந்த குர்து மக்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு இந்த குர்திஸ்தான் மக்கள், இந்த குர்து மக்கள் தான் இந்த பிரிட்ஜு இன்னைக்கு அடித்த பகுதிகள், இது எல்லா பகுதிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அடிக்கிறது உள்கட்டமைப்பு. அதே மாதிரி இராணுவங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு மற்றும் இன்னொன்று என்னென்னா குர்து மக்கள் உள்ளே வர்றதுக்கான தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரியே ஈரானுடைய அட்டாக் இருக்குது. ஈரான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குர்திஸ்தான், எர்பில், இந்த குர்து மக்கள் வதிக்கக்கூடிய பல பகுதிகளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரைவழிப்படை தாக்குதலை அமெரிக்கா தொடங்க விடாமல் தடுக்கிறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தரைவழிப்படை தாக்குதலுக்காக குர்து மக்களை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எப்படி வரும்னா ஈரான் குர்திஸ் மக்கள் அப்படின்னு வரும். இது என்ன ஈரான் குர்திஸ் மக்கள், குர்து மக்கள் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஈரானுடைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியாது. ஏற்கனவே நம்ம ஏமனை பற்றி சொல்லியிருந்தோம்ல, அது மாதிரி குர்திஸ்தானை பற்றி கொஞ்சம் சும்மா ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸ்களில் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். இந்த குர்திஸ்தான் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி பேர் இருக்காங்க. எங்கெல்லாம் இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க, துருக்கியில் இருக்கிறாங்க, ஈரானில் இருக்கிறாங்க, அது மாதிரி ஈராக்கில் இருக்கிறாங்க, இப்படி பல இடங்களில் இருக்காங்க. ஈராக்கில் அதிகமாக இருக்காங்க. ஒரு சமயத்தில் இவங்களுக்கும் தனியாக ஒரு பிரதேசம் கொடுத்தலான்னு அப்படி ஐநா பேசிட்டு அவரை கொடுக்காம அங்கங்கே போங்கடான்னு சொல்லி பிரித்து விட்டாங்க. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை தாண்டி இதில் வந்து கிறிஸ்துவர் இருக்காங்க, யாசிதி அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க. இவங்களுடைய இராணுவ கட்டமைப்பை பொறுத்த பார்த்தீங்கன்னா பொஸ்மெர்கா அப்படின்னு இவங்களுடைய இராணுவ கட்டமைப்பை பற்றி சொல்கிறாங்க. இவங்க கூட ஒன்றா இல்லைங்க,
இங்கே நம்ம ஜமாத்து நம்ம இயக்கங்கள்லாம் இருக்குது இல்லை, அது மாதிரியே இந்த குருது மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா KTPI, குர்திஸ்தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஈரான், இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கோமாலா அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க, இவ்வளோ குருது மக்களுடைய இயக்கம், இடதுசாரி இயக்கம், ஆயுதங்களை கொண்ட மக்கள். PJAK, இதுவும் குருது மக்களுடைய இயக்கம். PAK, இதுவும் குருது மக்களுடைய இயக்கம். கொஹுபாத் ஆர்கனைசேஷன், இதுவும் குருது மக்களுடைய இயக்கம். இப்படி பல பிரிவுகளாக இருக்காங்க. இந்த பிரிவுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரானில் வந்து மோசம் நடக்குது, ஈரானில் தன்னாட்சி நிறுவனம் வேணும், நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வழக்கம் போல் அமெரிக்காவோட ஒரு பாணி இருக்கும்ல, தான் போகாமல் எப்படியாவது வேற எத்தனை அனுப்பி அங்கே சண்டையை உருவாக்கி அந்த ஈராக் எப்படி நாசப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஈரானை நாசப்படுத்துறதுக்காக இந்த குருது மக்களை வச்சு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதனால தான் இன்னைக்கு ஈராக்கினுடைய பல பகுதியில் இந்த குருது மக்கள் இருக்கனால ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் வரும்போது இன்னொரு சம்பவம் வருது. இதே குருது மக்கள் PKK அப்படிங்கிற பேரில் துருக்கியில் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சு நான் கொண்டு போய் சேர்ந்துட்டோம், துருக்கியோடு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அறிவுபூர்வமாகவே செயல்பட்டாங்க. ஏன்னா மக்களுடைய ரத்தங்கள் சிந்தக்கூடாது, போர் என்பது பலருடைய இழப்பு ஏற்படுறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போனாங்க. அது மாதிரியாவது போங்கப்பா அப்படின்னு சொல்லி பல பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஏற்கத்தக்க கருத்துக்களில் ஒன்றா இருக்குது. பாருங்கள், அடுத்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி. இந்த தாக்குதல் ஒவ்வொன்றோடு தொடர்புடையதுங்க. அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா, தொடர்ந்து அவன் வச்சுருக்கக்கூடிய சூசைட் ட்ரோன், அதாவது இந்த ட்ரோன்லேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷஹாதத் 136, அதுதான் ஈரான் உருவாக்கிய வேர்ல்டில் எல்லாரும் அதை பார்த்து அமெரிக்காவே காப்பி பண்ணான். அப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல். எடுத்துகிட்டு போனால் அது சரியில்லாமல் அவங்கள மாதிரியே மொனப்பை மாதிரி நின்று போய் கடல்லே விழுந்துருச்சு. அந்த ட்ரோனை ரொம்ப சாதாரணமான இல்லை, அது உள்ளே வந்து கிட்டத்தட்ட 8 கிலோ எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். 8 கிலோ வெட்டி மருந்து சாதாரணமாக வெடித்தா மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்கும். அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஈரானுடைய மீனவர்கள் அதை இழுத்து கொண்டு அதை வச்சு விளையாண்டு ட்ரம்பை சூடேற்றுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அது வைரல் வீடியோ. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய மக்களுடைய உறுதித்தன்மையை பார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நடவடிக்கை அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவுடைய சூசைட் ட்ரோனை இன்றைக்கி சூசைட் பண்ணி செத்து போச்சு கடலில் போய் மொன்னையாகி. அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஷஹாதத் 136 ஈரான் உருவாக்கிய அந்த சூசைட் ட்ரோன் இன்றைக்கி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஃபியூல் ஸ்டோரேஜ், அதாவது இந்த ஒவ்வொரு நாட்டுகள்லையும் ஆட்டையை போட்டு, வெனிசுலாவில் போய் ஆட்டையை போடுறது, அரபு நாடுகளில் போய் ஆட்டையை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயெல்லாம் திருடி அதை வந்து ஃப்ளைட்டுக்கு போட்டு வேறு நாட்டில் தாக்குதல் நடத்துறதுக்காக வச்சுருந்தா ஃபியூல் ஸ்டோரேஜ் வைக்கிற இடத்துல இன்றைக்கி நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே கடந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அதாவது ஜெட்டு A1 அந்த ஃபியூல் எவ்வளோ முக்கியம், JP8 அப்படிங்கிற அந்த ஃபியூல் அந்த எப்படி அதுக்கு வந்து ஜெட் விமானங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூல். இந்த ஃபியூலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் கார்டை பாருங்கள். ராய்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து இந்த ஜெட்டு விமானங்களுடைய எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுது, இதனால உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நெத்தனியாவு ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா அடுத்தவங்களை போரில் உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அழகாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய ஜிடிபி 2025 ஜிடிபியை பற்றி சொல்கிறப்ப இப்போ ஒரு செய்தியை சொல்கிறாங்க, 3.1% அவனுடைய ஜிடிபி ஏறி இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. பஹ்ரைனில் தாக்குதல் நடந்த உடனே அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தியில் ஒரு நீர்நிலை, அதாவது போன்ஜே அப்படிங்கிற ஒரு பகுதியை ஈரானுடைய பகுதியில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வில்லேஜ் இருக்குது, 10,000க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை, அந்த உப்பு நீரை நல்ல நீராக குடி தண்ணீராக மாத்திர ஒரு ஸ்டோரேஜ் உள்ள ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி வந்து தாக்கியிருக்காங்க. அதாவது மக்கள் குடிக்கிற தண்ணீருங்க, அதில் கொண்டு போய் குண்டை போட்டிருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து காலி பண்ணியிருக்காங்க. அதோடைய வேல்யூ மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 480 கோடி ரூபாய். இந்த ஒரு தாக்குதலில் ஈரானுக்கு 480 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது. ஈரானுமே தனக்கு அடிக்கப்பட்ட அந்த செய்தியை அவங்களுடைய நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய சேனல்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ப்ரெஸ் டிவி மூலியமாகவும் இங்கெங்கெல்லாம் தாக்குதல் நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற செய்தியும் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அப்பாஸ் அரக்சியா பதிவு செஞ்சுருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் அன்வின்னபிள், அதாவது ஜெயிக்க முடியாத ஒரு போரில்
இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான், அமெரிக்கா கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நெத்தனியா விமர்சனம் செஞ்சு போர் ஒப்பந்தத்தை குலைக்கிற மாதிரியான வேலையில் ஈடுபடுறான், தேவையில்லாத வேலையில் ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுவுமே சர்வதேச அளவில் மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. வீடியோக்களுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பேசிக்கிட்டு வரோம். ஹியாம் அப்படிங்கிற ஒரு குழந்தை தனக்கு ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஃபேன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. அரீஜ் அப்து அப்படிங்கிற ஒரு தாயினுடைய கண்ணீர் கதை. 9 மாதம் முதல் 9 வயது வரை 5 குழந்தைகள் இவங்களுக்கு இருக்குது. அதில் ஹியாம்ங்கிற இந்த பெண் குழந்தை ஏதோ மேலே ஒரு இடத்துலேருந்து கீழே விழுந்து முதுகு தண்டில் பாதிப்பாயிருச்சு போருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை விவரிக்கிறாங்க. இப்படியும் மக்கள் வாழ்கிறாங்களா உலகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது. அவங்களுடைய கணவர் சாதாரண ஒரு சித்தால் கொத்தனார்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு வேலை. அவருக்கு மாதத்துக்கே வெறும் $16 $18 தான் வருவாய் வருங்கிறாங்க. இந்திய மதிப்பில் சொல்கிறாங்க ஒரு 1800 ரூபாய் தாங்க. என் வாழ்க்கை முறை எப்படின்னு அரீஜ் அப்து சொல்கிறாங்க. நான் என் பிள்ளைகளை, அந்த சின்ன சின்ன குழந்தைகளை கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஒரு சந்தை கடைக்கு அல்லது சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கடைகள் பகுதிக்கு நான் கூட்டு போக மாட்டேன். ஏதாவது என் புள்ள கேட்டால் எனக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலேயே அங்கே பஞ்சம் ஏற்பட்டுச்சா, பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சா? யோசிச்சு பாருங்கள். ஐநா சொல்லக்கூடிய தகவல் என்ன, கிட்டத்தட்ட 71 பில்லியன் USD தேவைப்படும். வேணுமனே அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கு, வேணுமனே அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஐநா சொல்கிறாங்க. தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது இஸ்ரேலுடைய வருவாய் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. காசா மக்களுடைய வருவாய் 80% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களுடைய GDP 80% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வேலை வாய்ப்பின்மை உலகத்திலே நம்பர் 1 இடம் காசா. அது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பகுதியில் அரீஜ் அப்து அவங்க இந்த 5 குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க சொல்கிறாங்க. எல்லார் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ஃபேன் இருக்காதா, ஒரு வாஷிங் மிஷின் இருக்காதா, ஒரு ஏசி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கான சூழலும் எங்களுக்கு இல்லை. என்னுடைய குழந்தைக்கு வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா என் குழந்தைக்கு முதுகு தண்டு வளத்தில் அடிபட்டனால அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக யூரின் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக மோஷன் போயிடும். அந்த டயப்பர் வாங்க முடியாது. ஒரு டயப்பருடைய வேல்யூங்க, ஒரு டயப்பர், நான் 5 பேக் 10 பேக் வரும் அது சொல்ல, ஒரு டயப்பருடைய வேல்யூ கிட்டத்தட்ட 100 ஷெக்கல். 100 ஷெக்கல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1600 ரூபாய் சொல்லலாம், அந்த மதிப்பு. ஆனால் என் வீடு ரொம்ப சின்ன வீடு, இதோட 5 குழந்தைங்க, நானும் இப்படி எங்கள் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கோம். என் குழந்தைகள்லாம் கேட்பாங்க, எப்போயாவது எங்கேயாவது வெளியில் போய் ஒரு அகலமான இடத்துல, அகலமான ஒரு ரூமில் வசிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை சொல்லி கஷ்டப்படுறாங்க. அதே சமயம் இந்த குழந்தைக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதா, இந்த குழந்தை வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் வெளியில் போய் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை. இப்படியே சொல்லிக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ரொம்பவே இருக்குமா இருந்துச்சு. இது மாதிரி காசா மக்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் குழந்தை படுத்து முதுகு புண்ணாயிருச்சு. என் குழந்தை விரும்புகிறதெல்லாம் சின்ன ஒரு சார்ஜர் ஃபேனு தான். இந்த ஃபேனு கிடைக்காம நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தில் கூட தனக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் காசா மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு பிற மக்களையும் நினைவு கூறுறாங்க. சமயத்துலாங்க ஒரு நபிமொழி நம்மளுக்கு ஞாபகம் வருது. உலகத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு மேலே இருக்கவங்கள பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்கள பாருங்கன்னு பொருளாதார ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் செஞ்ச அந்த நபிமொழியை அப்படியே அந்த அரீஜ் அப்து அவங்க சொன்ன அந்த விஷயத்துலேருந்து நம்மளோட பாடமாக பெற முடியுது. இந்த மக்களுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.